இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு சோலார் பவர் ப்ரொடக்ஷன் 3 ஃபேஸில் இருந்து மாறி மாறி பகல் முழுவதும் கட் ஆகாமல் ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு 20 யூனிட்டு 15 யூனிட்னா ஒரு 10 நாள் நமக்கு சோலார் பவர் கட் ஆனால் கூட நமக்கு 150 யூனிட் ஆகிடுது. அப்போ ஒரு 1500 மிச்சமாகும். அதனால் இந்த மாதிரி வருஷம் முழுவதுக்கும் நம்ம போடும்போது சேஃப்கார்ட் பண்ணி இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் செலக்டர் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். இது மாதிரி போடும்போது லைஃப் டைம் உங்களுக்கு எனி டைம் எந்த பவர் கட் ஆனாலும் 3 ஃபேஸில் எந்த ஃபேஸ் கட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவர் வந்து இன்வெர்ட்டருக்கு போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெக்னிக் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி எல்லா விதமான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு பேனலுக்கும் இன்னொரு பேனலுக்கும் லூப் அடிக்கிறது, அதனால எர்த்து வந்து சர்க்குலேட்டிங் கரண்ட்டை வந்து கிரவுண்ட் பண்ணுவோம். அது மாதிரி அதுக்கு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு எர்த்து போட்டு பேனலுக்குன்னு தனியாக டிசிடிபி கொண்டு போய் டிசிடிபிலேருந்து தனியாக எர்த்து கொடுத்துருவோம். அதுமாரி லைட்னிங் அரெஸ்ட்டு அதுக்கு ஒரு எர்த்து, இதுக்கெல்லாம் ரியல் எர்த்து கெமிக்கல் கொடுத்து அதோட மெக் வேல்யூ வந்து ஒரு 3-4 இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம். அப்போ தான் நல்ல எர்த்திங் கிடைக்கும். இது வந்து ஒரு 1 மீட்டர் காப்பர் ராடு கொடுத்து நம்ம பண்ணுறோம். காப்பர் பாண்டட் ராடுன்னு சொல்லுவாங்க. ஜிஐ மெட்டீரியலில் வெளியில் வந்து ஒரு 100 மைக்ரான் திக்னஸ்க்கு காப்பர் கோட்டிங் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க.